தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ வல்வெட்டித்துறை அப்படிங்கிற ஊரில் வந்து 1954ஆம் வருஷம் நவம்பர் 26ஆம் தேதி வந்து வேலுப்பிள்ளை பார்வதி அவங்களுக்கு கடைக்குட்டி பிள்ளையா வந்து பிறக்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்க. ஸோ அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப அமைதியான ஆள். அப்போவே கெஜெட்டட் ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் நிலவல ஆஃபீஸராக இருந்தவர் அப்போவே. பார்வதி அம்மா வந்து எப்போவுமே கோயில், கடவுள் அப்படின்னு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறது அந்த மாதிரி ரொம்ப சாதுவான ஒரு அம்மா. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஸோ அவங்கள வந்து திருமேனியார் குடும்பம் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப மரியாதையான குடும்பம் வெல்வெட்டித்துறையிலேயே. ஏன் திருமேனியார் குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவங்களுடைய பாட்டனார் வந்து அப்போவே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை வந்து வல்வெட்டித்துறையில் கட்டி கொடுத்துருப்பாரு. அவர் வந்து திருமேனி வெங்கடாச்சலம், அதனால் திருமேனியார் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலுப்பிள்ளையோட பாட்டனார் அப்போவே வந்து வைத்தீஸ்வரன் கோயில் கட்டி கொடுத்துருக்காருன்னா எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ திருமேனியார் குடும்பத்து கடைக்குட்டி பிள்ளை அப்படின்னு தான் சொல்லி பிரபாகரனை வந்து கூப்பிடுவாங்க. அவருக்கு வந்து 2 அக்கா, ஒரு அண்ணன். ஒரு அக்கா பேர் வினோதினி, இன்னொரு அண்ணன் பேர் வந்து மனோகரன் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு அக்கா பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வைத்தீஸ்வரன் கோயில் இன்னுமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த வல்வெட்டித்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983ஆம் வருஷம் வந்து ஒரு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக வந்து ஒரு 4 பெண்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்க பார்க்குறீங்க, ஸோ எல்லா இடத்துலையுமே சிங்கள மாணவர்களை சேர்த்துட்டு தமிழ் மாணவர்களுக்கு எதிராக இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பெண்கள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சாதாரணமாக தான் இருக்கிறாங்க, அப்புறம் விட்டுருவாங்கன்னு பார்த்தா ரொம்ப தீவிரமாக சாகுற வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி வந்து பிரபாகரனுக்கு போகுது. அவர் வந்து தூக்கிட்டு வாங்கடா அந்த பொண்ணுங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 4 பேரையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோஜா, லலிதா, ஜெயா, அப்புறம் மதிவதினி அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க பிரபாகரன் முன்னாடி போய் நிற்கும். அப்போ பேர் தான் கேள்விப்பட்டிருக்காங்க, இவர் தான் பிரபாகரனா அப்படின்னு அப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, தேவையில்லாமல் உயிரை விடாதீங்க, இந்த உயிரை வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து கொண்டு வராங்க. திருவான்மையூரில் இருக்காங்க. ஸோ நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரபாகரன் சொல்கிறாரு, நான் வந்து மதுவதினியை வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணலை. அங்கே உள்ள பாலசிங்கம் அப்படிங்கிறவர் வந்து நிறைய பேருக்கு பேசி புரிய வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 1984 அக்டோபர் 1 திருப்பூர் முருகன் கோயிலில் வந்து அவங்க கல்யாணம் வந்து நடக்குது. ஒரு 3 குழந்தைங்கள் வந்து பிறக்கிறாங்க. சார்ல்ஸ் ஆண்டனி, துவாரகா, பாலச்சந்திரன் அப்படின்னு. ஸோ சார்ல்ஸ் ஆண்டனி எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவங்களுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து சீலன் ஆனந்த் அப்படின்னு 2 பேர். அவங்க வந்து ஒரு சண்டையில் வந்து இறந்து போயிருப்பாங்க. சீலனோட இயற்பெயர் தான் சார்ல்ஸ் ஆண்டனி. அந்த ஞாபகமாக தான் அவர் பேரை வந்து வச்சுருப்பார். ஸோ பாலச்சந்திரன்னா மதிவதினியோட சகோதரர் பேர். அந்த பேரை தூக்கி கடைசி பிள்ளைக்கு வச்சுருப்பார். துவாரகா ஒரு மக தான். ஸோ இதுதான் அவங்களுடைய அழகான காதல் கதை.